மேடையில் உட்கார்ந்துருக்கிற பெரியவர் பாலு மகேந்திர சாருக்கும் பின்னாட பிளேபேக் வாய்ஸ் சரஸ்வதியோட மறுபேசு இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஜென்மத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் போறோம். பாலா தம்பி அவங்களுடைய படத்துல நடிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மத்துல எத்தனை புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் I did 125 films as all Telugu, Tamil, Kannada, Malayalam எல்லாரும். பெண் ஜென்மம், கந்தர்வ கன்யா, ஜெகன்மோகினி இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்ல நாடோடிகள் படத்துல நீங்க பார்த்துருக்கீங்க. நாடோடிகள் படம் நல்லா செஞ்சாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் கூட வரலையே எனக்கு அப்படின்னு கொஞ்சம் நான் வருத்தமா இருந்தேன். அந்த டைம்ல கடவுள் பாருங்க, அவ்வளவு கேப் இருந்துட்டு பாலா சாருடைய படத்துல எனக்கு சான்ஸ் வந்ததுன்னா ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு காடுக்கும். அது அது பக்கத்துல அது வேற சமாச்சாரம். பாலா தம்பி அவருக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு ஆஃப்டர் லாங் கேப் ஒரு செகண்ட் ஃபிலிமே பாலா சாருடைய படத்துல பண்றேன்னா அது நிஜமாவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி சேம் யூனிட் எல்லாம் நீங்க பார்த்தா அவன் இவன் ரெண்டு பேரும் அம்பிங்க ரொம்ப ஒரு ஃபேமிலியாவே இருந்தோம். அம்பிகா நானும் தம்பிங்க ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருந்து அது எப்படி பார்த்தாங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அப்படி எல்லாரும் ஒரு செந்தில், ரவி, கண்ணன் அப்புறம் எல்லாருமே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஒத்துமையா. எனக்கு தமிழ் வராத எனக்கு அவர் கண்ணு பார்த்தாலே போதும், பாலா சாருடைய கண்ணு பார்த்தா அப்படி நம்ம ஆக்ட் பண்ணலாம். அவரை எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எவ்வளவு கொஞ்சமா கொடுக்கணுமா ஜாஸ்தி கொடுக்கணுமோ நம்ம ஒன்றும் கற்றுக்கிட்டு போக தேவையில்லை. அதுக்கு இந்த ஒரு வாட்டி நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன்.